7th மேத்ஸ் செகண்ட் டேர்ம் சாப்டர் 3 அல்ஜிப்ரா அதில் உள்ள ட்ரை தீஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 44ல் இப்போது ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் வந்து 216 கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் பண்ணியிருக்காங்க. 6 6 3 டைம்ஸ் வருது. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் 6 power 3 எழுதியிருக்காங்க. பேஸ் வந்து இதில் 6, எக்ஸ்போனன்ட் வந்து 3. அடுத்த சம் பார்க்கலாம். 144 12 into 12 144. அப்போ 12 into 12 இது எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதிட்டோம். இப்போ இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் 12 ஸ்கொயர்டு சரிங்களா. அதனால் அப்புறம் பேஸ் வந்து இதில் 12, எக்ஸ்போனன்ட் வந்து 2. இதை நம்ம வேறு 2 போட்டும் நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் எழுதலாம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் 12 ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம இங்கே 12 into 12 எழுதியிருக்கோம். அடுத்த சம் பார்த்திங்கன்னா m power 5. இங்கே நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம m power 5 எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதலாம். இங்கே வேரியபிளாக கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம இங்கே m power 5 எழுதிடுறோம். அடுத்தது இது எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் எழுதுனா m into m into m into m into m 5 டைம் m போடுறோம். 2 3 4 5. அடுத்து இதில் பேஸ் வந்து m, எக்ஸ்போனன்ட் வந்து 5. அடுத்து இந்த சம் விட்டோம். இதில் வந்து எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க 5 into 5. ஆக்சுவலாக 5 into 5 என்னது 25 சரிங்களா. இங்கே வந்து எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் எழுதணும். இங்கே பேஸ் வந்து -5 the whole squared. இதில் பேஸ் -5, எக்ஸ்போனன்ட் வந்து 2. அடுத்தது 343 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து பேஸ் 7 கொடுத்துட்டாங்க. அப்போ 7 இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இங்கே பேஸ் 7 கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ்போனன்ட் வந்து 3 கொடுத்துட்டாங்க. அதனால் இது 7 பேஸ் 7, இங்கே வந்து 3 கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே 7 கியூப் வரும். அப்போ 7 கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 7 into 7 into 7 சரிங்களா. அடுத்தது வந்து இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் 25 கியூபு சரிங்களா. பேஸ் வந்து 25, எக்ஸ்போனன்ட் வந்து 3. இதுதான் ஆன்சர். அடுத்தது பேஜ் நம்பர் 46ல் உள்ள ட்ரை திஸ் செய்கிறோம். இது நான் புக்கில் இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி 2 power 3 into 2 power 5. இது வந்து பேஜ் ட்ரை திஸ் வந்து இங்கே வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா a power m into a power n ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த சம்மில் எல்லாத்துக்குமே நமக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். a power m into a power n = a power m plus n. பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணுறோம். இங்கே 2, இப்போது 3 + 5 என்னென்னா = 2 power 8. அடுத்து நான் ஒரே லைனில் எழுதுறேன். p power 2 + 4 வந்து 6. அடுத்தது வந்து பேஸ் x வந்து 6 + 4 பவரை ஆட் பண்ணுறேன் 10. அடுத்த சம் பார்த்திங்கன்னா பேஸ் சேமாக இருக்குது. அப்போது 3 + 5 + 4 அப்போது தட் இஸ் = 3 power 10. இதுதான் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த 5 சம்முக்குமே. இப்போது -1 power 2 + 3 + 5 இதுவும் -1 power 10. இதுதான் ஆன்சர். இப்போ பேஜ் நம்பர் ட்ரை திஸில் பேஜ் நம்பர் 48ல் உள்ள ட்ரை திஸ் பார்க்குறோம். இதில் சிம்பிளிஃபைவிங், இதில் கோஷன் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 23 power 5 டிவிஷன் 23 ஸ்கொயர்ட். இந்த 5 சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 சம்க்கும் நம்ம ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் கோஷன் ரூல் படி சைடில் எழுதிருக்கேன், மேலே எழுதியிருக்கேன். ஃபார்முலா வந்து a power m by a power n = a power m minus n. இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஸ்கீல் உள்ள 5 சம்க்கும் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். a power m by a power n = a power m minus n. இப்போது இங்கே அப்போது 23 power 5 minus 2. இப்போ ஆன்சர் என்னங்கன்னா 23 power 3. இப்போ செகண்ட் சம் பார்த்திங்கன்னா 11 power 6 minus 3 = 11 power 3. இப்போ ஆக்சுவலாக இது என்ன அர்த்தம்னா -5 divided the whole cube by -5 the whole squared இப்படி அர்த்தம். டிவிஷன்னா
சரிங்களா? அதனால தான் நம்ம -5 பவர் 3 - 2 -5 அப்படின்னு மட்டும் எழுதுறோம். அடுத்த சம்மில் 7 பவர் 3 - 3 0. 7 பவர் 0, எனிதிங் பவர் 0 வந்து அதோடைய வேல்யூ 1. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 5 பவர் 4னா 5 பவர் 4 இப்படியும் செய்யலாம். நான் டேரெக்டாக போட்டு நீ லாஸ்ட் டைம் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணி செய்கிறேன். இதுக்கு அர்த்தம் இந்த மீனிங், இது டிவைடட் பை இது. அப்போது இந்த ஃபார்மில் வந்து a பவர் m பை a பவர் n a பவர் 15 பவர் 4 minus 1, that is equal to 15 cube. இதான் ஆன்சர். இதையும் இதெல்லாம் இங்கே டேரெக்டாக போட்டோம். அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 48ல் ட்ரை தீஸ் இந்த 4 சம் பார்க்கலாம். இந்த சம்மில் எல்லாமே இது என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா a பவர் m இன் த ஹோல் பவர் n அந்த ஃபார்முலா இருக்குது. அப்படி இருந்தால் a பவர் m கிராஸ் n. பேஜ் நம்பர் 48ல் உள்ள ட்ரை தீஸ். இப்போ இந்த சம்லாம் என்ன ஃபார்முலா மெத்தடில் இருக்குன்னா a பவர் m த ஹோல் பவர் n = a பவர் m இன்ட்டு n. நம்ம இந்த ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இது a பவர் m இன்ட்டு n ஃபார்முலா. அப்போ 3 பவர் 2 இன்ட்டு 3, அப்போ 3 இன்ட்டு 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 6. இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா -5 பவர் 3 இன்ட்டு 2, இப்போ -5 பவர் 6. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 20 இன்ட்டு 6 இன்ட்டு 2, இப்போ 20 பவர் 12, 6 2s are 12. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 இன்ட்டு 3 இன்ட்டு 5, அப்போது 10 பவர் 15. சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 50ல் உள்ள ட்ரை தீஸ் பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூஸிங். இது என்ன ஃபார்முலானா a பவர் m இன்ட்டு b பவர் m = a கிராஸ் b த ஹோல் பவர் m. அதாவது பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் சேமாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 50ல் இந்த ஃபார்முலா இது எல்லாமே a பவர் m இன்ட்டு b பவர் m ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a கிராஸ் b த ஹோல் பவர் m. இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a பவர் m இன்ட்டு b பவர் m. அதாவது பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, நான் பவர் சேமாக இருந்தால் a கிராஸ் b த ஹோல் பவர் m. அப்போது இங்கே a கிராஸ் b 5 இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயர், அப்போது 15 ஸ்கொயர். 5 3s are 15. அதே மாதிரி இங்கே x இன்ட்டு y த ஹோல் பவர் 3, அப்போ இங்கே xy ஹோல் கியூப். இதுதான் ஆன்சர். அடுத்தது 7 இன்ட்டு 8 த ஹோல் பவர் 4, இப்போ 7 8s are 56 பவர் 4. இப்போ ட்ரை தீஸ் பேஜ் நம்பர் 50ல் இது வந்து a பை b த ஹோல் பவர் m = am பை bm அந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு இங்கே am பை bm = a பை b த ஹோல் பவர் m அப்படி எழுதணும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா என்னதுன்னா a பை b த ஹோல் பவர் m = am பை bm. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 cube பை 2 cube அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதணும்னா 5 பை 2 த ஹோல் கியூப் அப்படி எழுதணும். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2 பவர் 4 பை 3 பவர் 4, அப்போ -2 பை 3 த ஹோல் பவர் 4ன்னு எழுதுகிறோம். இங்கே 8 பவர் 6 பை 5 பவர் 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 8 பை 5 த ஹோல் பவர் 6. லாஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 6 கியூப் பை -7 கியூப் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி எழுதணும்னா 6 பை -7 த ஹோல் கியூப். இதுதான் ஆன்சர். அடுத்தது தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.